ஓம் சரவணபவ. வாழ்க்கையை மணக்க வைக்கக்கூடிய திருப்புகழ் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் 96ல இருந்து பாடல் 100 வரைக்கும். அதற்கு முன்னாடி முருகனை பற்றிய சில கதைகளை படித்தேன். அதுல ஒன்று மிகவும் மனதுக்கு நெருக்கமானது. அந்த கதையை தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓம் ஓம் என கண்மூடியபடியே உச்சரித்துக் கொண்டிருந்தார் பாட்டி. இதை அமைதியாக கவனித்தான் பேரன் யுகன். சற்று நேரத்துல பாட்டி கண் திறந்தாரு. பாட்டி வாயை திறப்பதற்குள்ள, என்ன பாட்டி, ஓம் மந்திரம் சொல்லிட்டே இருந்தியே, என்ன விசேஷம் என கேட்டான் யுகன். அட, தினமும் எழுந்தது இந்த பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிறேன், இன்னைக்குதான் நீ கவனிக்கிற போல, தினமும் இதை சொல்வியா பாட்டி? ஓம் என்பது சொல் இல்ல, மந்திரங்கள் ஓம் என்ற ஒளியுடன் தான் தொடங்கும். ஆமா பாட்டி, ஓம் சரவணபவ, ஓம் சிவாய நமன்னு இப்படி நிறைய கேட்டிருக்கேன். இந்த ஓம் மந்திரத்தை உச்சரித்தால் மனம், உடல், சுற்றுச்சூழல் அமைதியா இருக்கிறதோட ஏகப்பட்ட நன்மைகளை தரும் கூறுகளை உடலுக்குள்ள உருவாக்கும். அது மட்டும் இல்ல, ஒருவரை வரவேற்கும் போது ஓம் என சொல்லி வரவேற்பது வழக்கத்தில் இருந்துச்சு. தியானம் செய்யும் போதும் ஓம் எனும் மந்திரத்தை மனதுக்குள்ள உச்சரித்தால் மனம் வேகமாக நிலைப்படும். இந்த ஓம் என்பதே கடவுளோட பொது பெயரா சொல்லுவாங்க. ஆமா பாட்டி, ஒரு சமயம் தேவந்திக்கு தைராய்டு வந்த போது சித்த வைத்தியரை பார்த்தோம். அவர் மருந்துகளை கொடுத்துட்டு தினம் ஓம்னு உச்சரியுங்க, உடம்புல தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்யும்னு சொன்னாரு. அமுதன் பிறக்கும் முன்பே சொன்னதா ஞாபகம், மறந்து போச்சு. நீ சொன்னதும் இப்பதான் நினைவுக்கு வருது. நீ சொல்றது நிஜம்தான் பாட்டி, பல நன்மைகள் கிடைக்கும் போலயே. உடலுக்கு எதெல்லாம் நல்லதோ அந்த அறிவியலை ஆன்மீகத்தோட கலந்து நம் முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. இதை பின்பற்றும் போது நமக்கு நீடித்த பலனை அளிக்கும். வேதங்களின் சாரம் ஓம் என்ற மந்திரத்துல அடங்கியுள்ளது. ஓம் என்ற ஒளிய எழுப்பிய பிறகே இந்த உலகத்தை கடவுள் படைத்தார். அதனாலதான் நம்முடைய எந்த ஒரு வேலையை தொடங்கும் முன்பும் ஓம்னு சொல்லி தொடங்கினால் வேலை சிறப்பாக முடியும். அதோட இந்த ஒளியை எழுப்ப ஒரு வரைமுறை இருக்கு. ஓம் என சொல்லும் போது எழும் ஓசை மணி ஓசை போல எதிரொலிக்கணும். உணர்ச்சியே இல்லாம வெறுமனே ஓம் என்று சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கோ. ஆமா, இன்னைக்கு என்ன 5:30 மணிக்கே எழுந்துட்டியே? 4 மணில இருந்து தூக்கம் வரல. எவ்வளவு நேரம் தான் புரண்டு புரண்டு படுக்கிறது பாட்டி? உடம்பு மனசு வலிக்குது. உடம்பு வலிக்குது சரி, அதையே மனசு வலிக்குதுன்னு சொல்ற என யுகனை பார்த்து கேட்டாரு பாட்டி. வேலை செய்யற இடத்துல ஒரே தொல்லை பாட்டி. நாம நேர்மையா நடந்தாலும் நமக்கு தெரியாமலே நமக்கு எதிரா வேலை பாக்குறாங்க. அதுதான் கவலையா இருக்கு. சரிப்பா, ஒன்னும் கவலைப்படாத. போன வாரமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, நம்மளோட உறவினர் ஒருத்தவங்களோட கல்யாணம் இருக்கு வேலூர்லன்னு, அந்த பக்கம் போவோம். அப்ப போகும்போது இளையனார் வேலூர் பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்க போனா எதிரி தொல்லை எல்லாம் ஒழிஞ்சிரும்பா. ஏன் பாட்டி, அங்க தரிசனம் பண்ணா எதிரி தொல்லை போயிடுமா? ஆமா யுகா, கடவுளை நம்பிக்கையோட அணுகும் போது அதற்கான வழிமுறைகளை காட்டுவாரு. அதெல்லாம் படிப்படியா நடக்கும். ஒருவேளை விதி கடுமையா இருந்தாலும் அதை சமாளிக்கிற மனபலத்தை கொடுப்பாரு. காசிப முனிவருக்கு அருளிய மாதிரி உனக்கும் அருள் புரிவாரு. அந்த முனிவர் செய்யாற்றங்கரையில தங்கி உலக நலனுக்காக வேள்வி செய்தாரு. மலையன், மாகரன் என்ற அசுரர்கள்லாம் இடையூறு செய்தாங்க. அந்த அசுரர்கள் இருவரும் சிவனிடம் வரம் பெற்றவங்க. கடம்பரநாதரையும் அம்பிகை ஆவுடைய நாயகியையும் வழிபட்டு அசுரர்கள் தொல்லை கொடுப்பதை சொல்லி முறையிட்டாரு முனிவர். முனிவருக்கு காட்சி அளித்ததோட முருகனையும் வரவழைத்து வேல் கொடுத்து
அசுரர்களின் இடையூற போக்க கட்டளையிட்டனர். அசுரர்களை வதம் செய்து வேள்விய நல்ல முறையில நடத்த முருகனும் உதவினார். தன்னிடம் இருந்த வேலாயுதத்தை இளையனார் வேலூரில் நிறுவினார். முருகன் கோயிலில் வேலுக்கு என தனி சந்நிதி இருக்காது. இங்கு வேல் பதிந்திருக்கும் ஆழத்தை யாராலும் கணிக்க முடியவில்லை. இந்த வேல் சந்நிதியில 2 கால பூஜை நடக்கிறது. இங்குள்ள திருக்குளம் சரவண பொய்கை என அழைக்கப்படுகிறது. ஆமா, இது எங்க இருக்கு பாட்டி? அதுவா, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்துல இளையனார் வேலூர் என்ற கிராமத்துலதான் இந்த சுப்பிரமணியர் கோயில் இருக்குது. இளையனார் என்றால் முருகன், வேலூர் என்றால் முருகனின் வேல் விழுந்த இடம் என்பது பொருள். கோயில்ல முருகப்பெருமான் தனி சன்னதி கொண்டு தேவியர் இல்லாமல் தனியாக பிரம்ம சாஸ்தா கோலத்துல 6 அடி உயரத்துல நின்ற கோலத்தில் இருக்கிறார். பாதி வள்ளியும் பாதி தெய்வானையும் ஒருங்கே அமைந்த கஜவள்ளியாக இங்கு எழுந்தருளியுள்ளார். வள்ளி தெய்வானை இணைந்த கஜவள்ளி தோற்றத்தை சில தலங்கள்ல மட்டுமே காண முடியும். அப்படி முருகனுடன் சேர்ந்த கஜவள்ளியை இளையனார் வேலூரில் தரிசிக்கலாம். அது மட்டுமில்ல, இந்த கோயிலின் வடகிழக்கு மூலையில சிவலிங்க மூர்த்தியாக கடம்பரநாதர் இருக்கிறார். இங்கு முருகன் நாள்தோறும் கடம்பரநாதரை வழிபாடு செய்கிறார் என்பது ஐதீகம். ஓ, அப்படியா பாட்டி? அது மட்டும் இல்லப்பா, அருணகிரிநாதர் திருப்புகழ்ல 2 பாடல்களை இத்தல முருகன் மீது பாடியுள்ளாரு. அதுல அவர் வேலூர் என்றே குறிப்பிட்டுள்ளாரு. அந்த 2 பாடல்களும் கோயில் கல்வெட்டுல பொறிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இங்கே சுவாமிநாத சித்தரின் சன்னதி உள்ளது. இவரை முனிப்புங்கர் ஈசனான தேசிகர் என்று சொல்வாங்க. திருநெல்வேலி ஆதீன மடாலயத்துல கட்டளை தம்பிரானாக இருந்தவர். இவரது இயற்பெயர் சுவாமிநாத தேசிகர். இளையனார் வேலூர் தலவரலாறு இவரால் பாடப்பட்டதுதான். சரி பாட்டி, அவசியம் போகலாம் என்று கிளம்பினான் யுகன். பாட்டி தனது புத்தகத்தை எடுத்தார், ஆன்மீக புத்தகம். அதில் இன்று நாம் தரிசிக்க போவது வயலூர் முருகன் கோயில் என்று அந்த கதை தொடங்கியது. இப்பொழுது திருச்செந்தூர் திருப்புகழ் பாடலை வரிகளுடன் பொருளையும் கேட்கலாம். பாடல் 96. வஞ்சத்துடனொரு நெஞ்சிற்பலனினை வஞ்சி கொடியிடை மடவாரும் வந்தி புதல்வரும் அந்தி கிளைஞரும் மண்டி கதறிடு வகை கூற அஞ்ச களைபடு பஞ்சி புழு உடல் அங்கிக்கிரையனவுடன் மேவ அண்டி பயமுற வென்றி சமன் வரும் அன்றைக்கு அடியினை தரவேணும். கஞ்ச பிரமனை அஞ்சத்துயர் செய்து கன்ற சிறையிடும் அயுள் வீரா கண்டு தனமொழி அண்ட திருமயல் கண் தத்து அழகிய திருமார்பா செஞ்சொற் புலவர்கள் சங்கத் தமிழ் தெரி செந்திர் பதி நகருரை ஓனே செம்பொற் குளவட குன்றை கடலிடை சிந்த பொறவள பெருமாளே. பாடலின் பொருள்: வஞ்சனையுடன் நெஞ்சமாகிய ஒன்றில் பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களும் வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடையவர்களும் ஆகிய பெண்களும் வணங்கும் புதல்வர்களும் நெருங்கிய சுற்றத்தார்களும் ஒன்று சேர்ந்து அழுகின்ற செயல் மிகுதியாக உடலின் பாகங்கள் யாவும் களைப்பட்டு போய் பஞ்சு போன்ற இந்த புழுத்த உடம்பு நெருப்புக்கு இரையாக்கப்படுவதற்கென உடனே எடுத்து செல்லப்பட அருகே வந்து அச்சுறுத்தி உயிரை வெற்றி கொண்டு செல்வதற்கு யமன் வருகின்ற அந்த நாளில் உனது 2 திருவடிகளையும் தந்தருள வேண்டும். தாமரை மலரில் அமரும் பிரம்மன் அஞ்சுமாறு துயரப்படுத்தி அவன் மனம் நோகச் சிறையிட்ட வேலாயுத வீரனே, கற்கண்டை போன்ற இனிய மொழி பேசும் தேவ மாதாவாகிய அழகிய மயில் போன்ற தேவயானையின் கண் பார்வை பாய்கின்ற அழகிய திருமார்பனே, செம்மை பொருந்திய சொற்களை யாழும் புலவர்களின் கூட்டம் புகழ்கின்ற தமிழை சூடிக்கொண்டு
திருச்செந்தூர் நகரில் வீற்றிருப்பவனே, செம்பொன் நிறத்துடன் வடக்கே நின்ற கிரௌஞ்ச மலையை கடலினிடையே சிதறி விழுமாறு போர் புரிய வல்ல பெருமாளே. பாடல் 97. வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகத் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றெழும் குழந்தையோடு மண்டலம் குழுங்க அண்டர்வின் தளம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்து அலைந்த குந்தலம் தழைந்து குங்குமம் தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கு அடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் சந்து அடர்ந்தெழுந்தரும்பு மந்தரம் செங்குழும் கரும்பு மந்தரம் கந்தரம்பை சென்பதங்கொள் செந்தில் வாழ்வே தன் கடம் கடந்து சென்று பண்கள் தங்கு அடர்ந்த இன்சொல் தின்புணம் புகுந்து கண்டு இறைஞ்சுகோவே அந்த கண் கலங்க வந்த கந்தரம் கலந்த சிந்துரம் சிறந்து வந்து அளம் புரிந்த மார்பா அம்புணம் புகுந்த நண்பர் சம்புனன் புரந்தரன் தரம்பல் உம்பர் கும்பர் நம்பு தம்பிரானே. பாடலின் பொருள். மீண்டும் மீண்டும் என் முன் வந்து தவழ்ந்து விரும்பத்தக்க இன்பத்தை அழித்து நின்று பால் வேண்டும் வேண்டும் என்று அழுகின்ற குழந்தையும் இந்த பூமியே குழுங்குமாறு பெரிதாய் வானுலகம் வரை வளர்ந்து நிற்கும் செம்பொன் மண்டபங்கள் நிறைந்த வீடும் பூங்கொத்துகள் தரித்த கூந்தல் தழைய அன்பு உள்ளத்தை உடைய மனைவியும் எனக்கு ஆதரவு என்று இருந்த என் அறிவு மங்கி நான் இருக்கும் சமயத்தில் கோங்குப்பூ அடம்புப்பூ வாசம் மிகுந்த பசும் கடம்ப மலர் தண்டைக்கள் கொஞ்சுவது போல ஒழிக்கும் செவ்விய சதங்கைகள் இவை தங்கும் தாமரை போன்ற உன் பாதங்களை தந்தருள்வாயாக. சந்தன மரம் அடர்த்தியாக அரும்பு விடும் மந்தாரம் செழிப்பான கரும்பு குலை தள்ளிய வாழை இவையெல்லாம் வானம் வரை வளர்ந்த திருச்செந்தூர் தலத்தில் வாழ்பவனே. குளிர்ந்த காட்டை கடந்து சென்று இசைப்பண்கள் யாவும் கூடி சேர்ந்தது போன்ற இனிமையான குரலுடைய வள்ளியின் செழிப்பான திணைப்புணத்தை அடைந்து அவளை கண்டு பின்பு கும்பிட்ட தலைவனே. யமன் அருகே வருவதற்கு கலங்கி அஞ்சும்படியாக உன் அடியார்களின் இதயமாகிய குகையில் விருப்புற்று கலந்த குங்கும அழகி தேவயானை சிறப்பாக வந்து மகிழ்ச்சியோட அணைக்கும் திருமார்பனே. அழகிய திணைப்புணத்தில் உன் பொருட்டு சென்ற உன் நண்பர் நாரதரும் சிவபிரான் நல்ல இந்திரன் தகுதி பெற்ற வேறு பல தேவர்கள் கும்பமுனி அகஸ்தியர் இவர்கள் யாவரும் உன்னை நம்பித் தொழும் தம்பிரானே. பாடல் 98. வரியார் கருங்கன் மட மாதர் மகவாசை தொந்த மதுவாகி இருபோது நைந்து மெளியாதே இருத்தாளி நன்பு தருவாயே பரிபாலனஞ்செய்து அருள்வோனே. பரமேஸ்வரன் தன் அருள்பாலா ஹரிகேசவன் தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே. பாடலின் பொருள். வரிகள் ரேகைகள் உள்ள கரிய கண்களை உடைய இளம்பெண்கள் குழந்தைகள் என்கிற ஆசையாகிய பந்தத்திலே அகப்பட்டு பகலும் இரவும் மனம் நைந்து போய் மெலிவு அடையாமல் உன் இரு திருவடிகளின் மீது அன்பை தந்தருள்வாயாக. காத்து ரட்சித்து அருள் செய்பவனே, பரமசிவன் தந்தருளிய குழந்தையே, ஹரிகேசவனாம் திருமாலின் மருமகனே, திருச்சீரலை வாயாம் திருச்செந்தூரில் அமர்ந்த பெருமாளே. பாடல் 99. விதி போலும் முந்து அவ்விழியாளும் இந்து முதலாளும் ஒன்றி இளைஞோர் தம் விரிவான சிந்தை உருவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாளே இதமாகி இன்பம் அது போத உண்டு இனிது ஆளும் என்று மொழி மாதர் இருள் ஆய துன்பம் அருள் மாயை வந்து என ஈர்வது என்றும் ஒழியாதோ. மதிசூடி அண்டர் பதிவாழ மண்டி வரும் ஆழம் உண்டு விடையேறி மறவாத சிந்தையடியார்கள் பங்கில் வருதேவ சம்புதரு பாலா அதிமாயம் ஒன்றி வரு சூரர் போன்ற அயில்வேல் கொண்டு அன்று பொறும் வீரா அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. பாடலின் பொருள். சிற்றின்பமாகிய விளைமாதர்களுடன் இருக்கக்கூடிய இன்பத்தை இருளான அந்த துன்பத்தை மருட்சி தரும் மாயையும் வந்து என் நெஞ்சை பிளவு செய்தல் எக்காலத்தும் தொலையாதோ.
பிறையை சூடியவரும் தேவர்கள் ஊர் வாழும்படி நெருங்கி வந்த ஆழகால விஷத்தை உண்டு நந்தியாகிய ரிஷப வாகனத்தில் ஏறி வருபவரும் மறவாத மனத்தை உடைய அடியார்கள் பங்கில் வருகின்றவரும் ஆகிய தேவருமான சிவபெருமான் பெற்ற பாலனே, அதிக மாயைகளை செய்து வந்த சூரர் அழிய கூறிய வேளை கொண்டு அன்று போர் செய்த வீரனே, அழகிய செம்பொன்மயிலின் மேல் அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீற்றிருக்கும் பெருமாளே. பாடல் 100. விந்தது நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உண்பதமேவே விஞ்சையர் போல அடியேனும் வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி வன்பதம் ஏறி எண்களை யார வந்தருள் பாத மலர்த்தாராய் எந்தனுர் லேக செஞ்சுடராகி என் கணிலோடு தழல்வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள் பாலா சுந்தர ஞான மென்குரமாது தன் திருமார்பில் அணைவோனே. சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே. பாடலின் பொருள். சுக்கிலத்திலிருந்து ஊறி வந்தது இந்த உடம்பு. நெருப்பில் வீழ்ந்து வெந்த உடம்போ கோடிக்கணக்கானவை. இனியாவது உன்னை விட்டு நீங்காதிருக்கும் பொருட்டு உன் திருவடிகளை விரும்பும் அறிஞர்களைப் போல யானும் நன்னெறித்து வந்து பேரழிவாகிய முன்வினை கேடு நீங்க வளமையான சிவஞானத்தின் வடிவை அடைந்து வலிமையான முக்தி பதத்தை பெற்று என் பிறவி களைப்பை தீருமாறு என் முன் வந்து அருள்மயமான உன் திருப்பதங்களெனும் மலரினை தருவாயாக. எனது உள்ளத்தில் ஒப்பற்ற செழும் ஜோதியாக விளங்கி என் கண்களில் நடனமாடுகின்ற நெருப்பு நிறமான ஜடாமுடியுடைய எனது தந்தையாரும் அன்பினால் தேடும் அடியாருக்கு உதவுகின்றவரும் எங்கள் இறைவனும் ஆகிய சிவபெருமான் அருளிய குமரனே, அழகும் ஞான அறிவும் மென்மையும் நிறைந்த குரப்பெண் வள்ளியின் உள்ளத்தை தழுவுபவனே, அழகு மிகுந்த திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள கந்தனே, தேவர் தலைவர்களின் பெருமாளே. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.